Hello everyone, நான் டாக்டர் முரளி நரசிம்மன், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, SRM குளோபல் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி சில ஸ்கின் கேர் டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதல்ல உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நிறையா டைப்ஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். நீங்கள் என்னன்றது தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்மல் கிளென்சிங் ரொட்டீன் இருக்குது. நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளென்சர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அடுத்தது டோனர். ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா டோனிங்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லாஸ்ட்டாக தான் சன்ஸ்க்ரீன் போடணும். இப்போ சன்ஸ்க்ரீன் போடுறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் 15 மினிட்ஸ் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே போடணும். 2 ஹவர்ஸ் மேலே சன் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இது யூஸ் பண்ணுறப்போ ப்ராடக்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது? கிளென்சர் pH அரவுண்ட் 5.5 இருக்கா மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் லைட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நான் கோமிடோஜெனிக் அப்படின்னு போட்டிருக்கான்னு நீங்கள் மாய்ஸ்சரைசரில் பாருங்கள். சன்ஸ்க்ரீன் நிறையா டைப்ஸ் இருக்குது. அது ஆயில் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட், அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்க அந்த மாதிரினா கொஞ்சம் நிறையா ப்ரொலாங் கான்டாக்ட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பிம்பிள் ப்ரோன் ஸ்கின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணணும், எத்தனை தடவை நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், காலையில் என்ன போடணும், நைட் என்ன போடணும். மார்னிங்கில் நான் சொன்னபடி பண்ணுங்கள். நைட் டைமில் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். இந்த ஆன்டி ஏஜிங் இல்லைனா பிம்பிள் கேருக்கு நம்ம ஹைலூரானிக் ஆசிட், நியாசினமைட், விட்டமின் சி, விட்டமின் இ இந்த மாதிரி இருக்கிற சீரம்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. அது காது பின்னாடியோ இல்லை ஃபோராம்லேயோ எங்கேயோ அப்ளை பண்ணிவிட்டு அது உங்கள் 3-4 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன ஸ்கின் டைப்பு, எனக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்குறப்போ அவங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களாக ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் டைரெக்டாக சூஸ் பண்ணி வாங்காமல் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கைடட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட்ஸில் கிளைம் பண்ணலாம் இந்த மாதிரி கிளினிக்கலி ப்ரோவன் அப்படின்ட்டு. ஆனால் அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிளினிக்கலி ப்ரோவன்னா நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, எதுவும் பெருசாக அலர்ஜிக் ரியாக்ஷன் வரல அப்படின்னு அர்த்தம். அது டாக்டரால் கண்டக்ட் பண்ண கிளினிக்கல் டெஸ்ட்டு அப்படின்ற கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது கிடையாது. அதனால் இந்த ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்தி ஸ்கின்னோடு இருக்கலாம்.